ஓகே, இப்போ உங்களோட ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைலில் போய்த்து நியூ கிளிக் பண்ணி நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் நேம் பிஜின்னு கொடுத்துட்டு வித்துக்கு 1920, ஹைட்டுக்கு 1080, ரெசல்யூஷன் 100, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு கலர் மோட் RGB கிரியேட். இந்த பேக்ரவுண்ட் லேயரை அன்லாக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணு பிஜி என்று. இந்த பேக்ரவுண்ட் லேயரை மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி லே ஸ்டைல் பேனல் எடுத்து இதில் கிரேடியன்ட் ஓவர்லே கொடுங்க. கொடுத்துட்டு இந்த கிரேடியன்ட் கிரேஸ்ஃபுல்ல கடைசிக்கு இது செலக்ட் பண்ணுங்கள். வெளியே கிளிக் பண்ணுங்கள். ஸ்டைல் ரேடியல் ஸ்கேல் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. பிளெண்ட் மோட் மல்டிப்ளை ஒபாசிட்டி 95 மட்டும் கொடுத்துக்கோங்க. நான் இதை பொசிஷனை மாற்றிக்கொள்வேன். இந்த மாதிரி வச்சா சரி. ஓகே, இப்போ டைப் டூல் எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வேர்டும் டைப் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு க்ரீன் ஹேவன் டைப் பண்ணுவேன். விண்டோவில் போய்ட்டு பேராகிராஃப் பேனல் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கேரக்டர் பேனலில் போனால் ஃபோன்ட்டை சூஸ் பண்ணிடும். இதில் நான் ஸ்கிரிப்ட் ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மாதிரி ஒரு ஃபோன்ட்டை சூஸ் பண்ணிக்கொள்வேன். நான் இதை Ctrl+T கொடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி பெருசு பண்ணிக்கொள்வேன். இதில் ஷாப்புக்கு பதிலாக ஸ்ட்ராங் கொடுத்துக்கொள்வேன். ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் டபுள் கிளிக் பண்ணி கலர் ஓவர்லே ஒன்று கொடுக்க. இந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி இதுக்கு நான் எக்ஸ்கோட் ஒன்று கொடுக்க FF9C00. இப்போ பெவலில் நம்பர்ஸ் கொடுக்கு. இதில் எல்லா செட்டிங்கும் ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்துட்டு இன்னர் பெவல் ஸ்டைல் வந்து இன்னர் பெவல் டெக்னிக் வந்து ஸ்மூத். இந்த ஃபோன்ட் வந்து செரிஃபோ சான்ஸ் செரிஃபோ மாதிரி இருந்தால் சிசில் ஆடோ சாஃப்ட் கொடுத்து பாருங்கள். டெப்த் வந்து 450, சைஸ் 50, சாஃப்ட் 2 மட்டும் கொடுத்து. இந்த யூஸ் குளோபல் லைட் அன்டிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் 65, ஆட்டிடியூட் 45. அப்புறம் இந்த கிளாஸ் கவுண்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்கும் பேத்துட்டு லார்ஜ் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி காட்டும். இதில் ரிங் டபுள் கொடுத்துக்கோங்க. கீழே போனால் ரிங் டபுள் நீக்கும். வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைலைட் மோட் லினியர் டாட்ஜ் ஆட். இது ஒபாசிட்டி 85, இது ஒரு 65 கொடுத்துக்கோங்க. டெப்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொள்ளுங்க. 230 மட்டும் உங்களோட ஃபோன்ட்டுக்கு ஏற்றாப்புல மாதிரி நீங்கள் வெளியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு ட்ராப் ஷேடு ஒன்று கொடுத்துக்கொள்ளுவேன். வீடியோ செட்டிங்கெல்லாம் ரீசெட் ஆகுது. ரீசெட் டு டிஃபால்ட் கொடுத்துட்டு இந்த ஒபாசிட்டி 80 கொடுக்க. டிஸ்டன்ஸ் 10 கொடுக்க. ஸ்ப்ரெட் 5, சைஸும் 10 கொடுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ கோல்டு டெக்ஸ்ட் இதாக்கியாச்சு. இப்போ இதே சில்வர் கலரும் பண்ணலாம். அதுக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டை ஹோல்ட் கீயோட இப்படி ட்ராக் பண்ணி கொப்பியாக எடுத்துக்கொள்ளுவேன். இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணி இதை கலர் ஓவர்லே போய்த்து இதுக்கு ஒரு லைட் க்ரே மாதிரி கொடுத்துக்கொள்ளுவேன். Okay guys,
நான் இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னு சென்டர் பண்ணிக்கொள்வேன். கண்ட்ரோல் டி டீசெலக்ட். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் கோல்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் சில்வர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு ஒரு ஷைனிங் எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு நான் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்வேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கீபோர்டில் பி கொடுத்து ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்கு போய்ட்டு இந்த லெஜசி ப்ரஷஸ் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்து செட்டிங் நான் மாறி கொடுக்கறதில்ல. அந்த லெஜசி ப்ரஷஸுக்குள்ளே வைத்து லெஜசி ப்ரஷஸ் ஃபோல்டருக்குள்ளே போங்க. லெஜசி ப்ரஷஸ் ஃபோல்டருக்குள்ளிக்கிய லெஜசி ப்ரஷஸ் இன்னொரு ஃபோல்டர் நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டார் பஸ்ட் ஸ்மாலை செலக்ட் பண்ணிக்கொள்ளு. சைஸை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுத்து அப்புறம் நான் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலரு கொடுத்துக்கொள்வேன். FF9C00. இந்த ஒப்பாசிட்டி ஃப்ளோ எல்லாம் 100% வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கிளிக் பண்ணுவோம். எங்கெல்லாம் சைன் வேணுமோ அங்கெல்லாம் அந்த மாதிரி. இதுக்கு நான் ஒயிட் கொடுத்துக்கொள்வேன். ஓகே, இப்போ இதோட பிளெண்ட் மோடு டாட்ஜ் ஆட் கொடுத்துவோம். ஓகே, இதுக்கு நாங்கள் ஷைனிங்கும் கொடுத்தாச்சு. இந்த சேச்சுரேஷனை கூட்டிக் கொள்ளலாம். அதுக்கு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பிரைட்னஸ் அண்ட் கண்ட்ராஸ்ட், இல்லை கண்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். கலர் கரெக்ட் ஒன்றும் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டுட்டோரியலை சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள்.